மழை பொழிய விரும்பாத மேகம். ஒரு சூடான சிறிய கிராமத்தின் மேல் பஞ்சு போல் மென்மையான சிறிய மேகம் ஒன்று மிதந்து சென்றது. அதன் பெயர் பப். வெள்ளையாகவும் ஒளிர சிரிப்பதாகவும் இருக்க விரும்பியது. ஆனாலும் அது ஒரே விஷயத்தை வெறுப்பாக கருதியது. மழை பெய்ய வேண்டியது. மழை பெய்யும் போதுதான் கனமடைகிறேன், சாம்பலாகிறேன். பப் புகார் கூறியது. நான் எப்போதும் இலகுவாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். கீழே நிலங்கள் வறண்டு கொண்டிருந்தன. குளம் உலர்ந்து கொண்டிருந்தது. மலர்கள் தளர்ந்து விட்டனர். குழந்தைகள் மேலே பார்த்து கைகளை அசைத்தார்கள். அன்பான மேகமே, கொஞ்சம் மழையை பகிர்வாயாக என அவர்கள் மெதுவாக கேட்டார்கள். பப் கேட்காதது போல நடித்து அங்கிருந்து மிதந்து சென்றது. விரைவில் தண்டர் கிளவுட் தாத்தாவை சந்தித்தது. ஒரு பெரிய மேகக்குடில் போல இருந்த இடி போன்ற குரல் கொண்ட ஒரு மேகம். ஏன் மழை பெய்யவில்லை குட்டி மேகமே என்று தாத்தா கேட்டார். என் மென்மை உண்டாகாதோ என்ற பயம் இருக்கிறது, பப் மெதுவாக சொன்னது. தண்டர் கிளவுட் தாத்தா மென்மையாக சிரித்தார். நீ மலையை பகிரும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? விதைகள் விழிக்கின்றனர், ஆறுகள் பாடுகின்றன, தோட்டங்களில் சிரிப்புக்கள் மலர்கின்றனர். மழை முடிந்ததும் சூரியன் உன்னை மீண்டும் மேலே தூக்கி விடுவான். நீ மீண்டும் மென்மையாவாய். பப்புக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை. ஆனால் அன்று மாலையில் ஒரு சிறுமி தன் கடைசி துளி தண்ணீரை கொண்டு ஒரு வாடிய பூவுக்கு ஊற்றினாள். அவள் மெதுவாக சொன்னாள், தயவு செய்து இருந்து விடாதே சிறிய பூவே. பப்பின் சிறிய மேக இதயம் நசுங்கியது. அது ஆழமாகவும் மூச்சுவிட்டு கனமாகி முதல் மலைத்துளியை விடுத்தது. பிறகு மற்றொன்று பீட்டர் பாட்டர் பீட்டர் பாட்டர் என்று குளம் நிரம்பியது. மலர்கள் தலையை உயர்த்தினர். நிலங்கள் பசுமையாக ஆனது. குழந்தைகள் புதிய குளிர்ந்த மலையில் மகிழ்ச்சியாக ஆடினார்கள். மழை நின்றதும் சூரியன் தப்பை ஊடறுத்து வானத்தில் ஒரு அற்புதமான வானவில் வரையிற்று. பப் குளத்தில் தன் பிரதிபலிப்பதை பார்த்து அது மீண்டும் மென்மையாக அழகாக இருந்தது. ஆனால் இப்போது அதன் உள்ளம் பெரியதாக உணர்ந்தது. தண்டர் கிளவுட் தாத்தா விழித்தார். பகிர்வது உன்னை சிறியதாக ஆக்குவதில்லை, அது உலகத்தையும் உன்னையும் பிரகாசமாக்கிறது. அன்றிலிருந்து பூமிக்கு தேவையான நேரத்தில் பப் மழை பெய்ய தொடங்கியது. அது ஒரு அழகான வாழ்வு வட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை பெருமையாக எண்ணியது. இந்த கதையின் நெறி: நீங்கள் வைத்துள்ளதை பகிர்வது உங்களை குறைவாக்குவதில்லை, அது மற்றவர்களையும் உங்களையும் வளர்க்கிறது.